வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி இப்போது ஆராய்வோம். ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றியது. கடவுள் என்பது என்ன? கடவுள் என்பது ஒரு ஆணா பெண்ணா, அது ஒரு பொருளா என்றால் கடவுள் என்பது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. கடவுள் உடல் உள்ள ஒரு நபர் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே கடவுள் தன்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் தன்மை இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? சுழன்று கொண்டிருக்கிறது. நீங்களும் சுழன்று கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதை உணர உங்களால் முடியவில்லை. காரணம் உங்களுடைய ஈகோ, உங்களுடைய அகங்காரம் அதை தடுக்கிறது. அகங்காரம் எங்கே இருக்கிறது? நம்முடைய மனதிலே இருக்கிறது. இது அந்த சுழற்சியினுடைய வேகத்தை எந்த விஞ்ஞான மூலமாக அதை அளக்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதை நீங்கள் தான் உணர வேண்டும். அவர்தான் உணர வேண்டும். அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதை நாம் அடக்க வேண்டும் என்பது ஒரு கொள்கை ரீதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் செயல் திட்டத்தில் நடப்பில் அது நடக்காத காரியம். அடக்கவே முடியாது. மனதை அடக்காது கட்டுப்படாத குதிரை போல் பீத்து கொண்டு போகும். அதுக்கு ஆற்றல் அதிகமாகும். ஆகினால் மனதை அடக்குவது எப்படி என்பதை விட்டுவிட்டு மனதை மிக சுலபமான வழியில் ஒன்று சொல்லியிருக்கிறார். அது கூட ஞானி தான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணி அதனுடைய அனுபவத்தை அனுபவித்து கொண்டு இப்போது நான் இங்கே உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். பல ஈடுபாடுகளுக்கு, பல கஷ்டங்களுக்கு பிறகுதான் இதை நான் அடைந்திருக்கிறேன். நீங்களும் அடைய வேண்டும். நம்முடைய சமுதாயம் மேம்பட வேண்டும். சமுதாயம் முழுவதுமாக சீர்குலைந்து இருக்கிறது. சரி, மனதை அப்போ என்ன செய்யணும்? மனதை நாம் ஒன்றுமே செய்யாமல் அதை நாம் பிரஞை உணர்வோடுனாக்கா மிகுந்த உணர்வோடு அதனுடைய செயல்பாடுகளை, அதனுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும். எப்படி? உள்ளவே தான், எல்லாமே உள்ளதான். ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரும். எல்லாத்தையும் விமர்சிக்காமல் அதை அப்படியே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க அந்த எண்ணங்கள், ஆனால் ஆரம்பத்தில் எண்ணங்கள் வருவதும் போதுமாக இருக்கும். குழப்பம் அடைந்து விடுவீர்கள். இந்த எண்ணம் வரும், அது வரும், ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பார்கள். ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகுதான் உங்களால் ஒரு நிலைக்கு வர முடியும். இதெல்லாம் நான் சொல்வதனுடைய காரணம் என்னவென்றால், பழைய சித்தாந்தங்களில், பழைய சாஸ்திர சமுதாயங்களில், பழைய மத கோட்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும். நாம் புதியவனாக மாற வேண்டும். நான் மாறினேனா என்றால் நான் மட்டும் மாறவில்லை. இது மாறிய பெரியோர்கள் நமக்கு வழி வகுத்து இருக்கிறார்கள். அந்த வழியிலே சென்று நான் அதை அடைந்திருக்கிறேன். ஆகினால் நான் அடைந்தது நீங்களும் அடைய முடியும். சாதாரணமான நான் நீங்களும் அடைய முடியும். அதற்கு தேவை ஒரு ஆர்வம் கலந்த முயற்சி. சாதாரண முயற்சி அல்ல, உண்மையிலே. ஏன்னா இப்போ சாதாரணமாக கடவுளையே நம்ம நேருக்கு நேர் சந்திக்கிறோம் என்றால் அது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் அப்படி நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். எதிர்பார்த்து தான் எல்லாமே நடக்கிறது. எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. கடவுளை சந்தித்தால் உங்களுக்கு எந்த விதமான வெளி உலக லாபம் கிடையாது. உங்களுடைய அந்தஸ்து, அதாவது பொருள், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு அமைதி நிலை, எப்போதுமே மகிழ்ச்சி நிலை, இதை எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாத நிலை. நீங்கள் வேறு ஒரு உலகத்திற்கு செல்லப் போகிறீர்கள். இது இங்கே இருந்து கொண்டு இப்போதே தான்
இந்த உடலிலே இருந்து கொண்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய பிறவியின் பயனை நாம் அடைந்து விட்டதாக அர்த்தம். இதுவரை கிடையாது. நாம் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், கடைசியில் மரணம் அடைந்தது காரணம் அப்படியே போயிடுறான். இடையிலே சும்மா ஏதோ இது ஒரு நாம்கா அவஸ்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போகிறது, கடவுளை வணங்குறது, அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் உள்ளே இருக்கிறார். நீங்கள் தேடுகின்ற இறைவன் உங்கள் உள்ளே இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார். அது எப்படி ஐயா எங்களுக்கு எல்லாம் இப்படி புதிர் போடுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆமாம், அதற்காக வேண்டி உங்களுடைய மனதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனதை கவனிக்க அந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அப்படி குறைய கடைசியில் ஒரு கட்டத்தில் எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை எப்படி என்றால், இப்போது நாம் இந்த மனதை கவனித்ததின் மூலமாக ஏற்பட்டது. மனதை எப்படி கவனிப்பது? எண்ணங்கள் வருவது, அதை பார், பிரஞ்சோடு பாருங்கள். இது நல்ல எண்ணம் போகிறது, இது கெட்ட எண்ணம், இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அதை விமர்சிக்காமல், அதனோடு உடன்படாமல், நாம் அதை ஒட்டு உறவு இல்லாமல் ஒரு மூன்றாவது மனிதனைப் போல சாட்சியாக நின்று கவனிக்கவும் இது முக்கியம். இப்படி செய்ய மனம் ஒரு ஜீரோ நிலைக்கு வந்துவிடும். எண்ணங்கள் இல்லாத நிலை வந்தவுடனே அந்த ஆற்றலினுடைய சக்தி உங்கள் இடத்திலேயே சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த சக்தி திடீரென்று இலக்கம் அடிச்சிடுது இல்லையா? எப்படி உள்ளந்தானே வந்து மூளைக்கும் தாக்குது, அதே மாதிரி திடீரென்று உங்களை தாக்கி உங்கள் மூளையை தாக்குகிறது. அப்போது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஒளி வெளிச்சம் கிடைக்கிறது. அதன் பிறகு உங்களை யாருமே அசைக்க முடியாது. உங்களை இந்த கடவுள் பெயரை சொல்லியோ அல்லது வேறு ஏதோ யாருமே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இது உண்மை. இப்படி நான் சொல்வதினால் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கவில்லை. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னால் போட்டேன், 2 பேர் பார்த்துக்கிறாரு. பரவாயில்ல. இந்த சத்திய வாக்கை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அது உங்களுடைய கர்ம வினை. இயேசுநாதர் கூட சொன்னார். என்ன சொன்னார்? சிரத்தை உள்ளவர்களே பாக்கியவான்கள், என்னை பார்ப்பவர்கள் பாக்கியவான். சரி, அப்படி இந்த சமுதாயம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தான் நானும் எதிர்பார்த்து இதை செய்திருக்கிறேன். மனதை எப்படி நீக்குவது என்பது மிக சுலபமானது. இதை மீண்டும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். போட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்கள், அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய அந்த யூடியூப் சேனலிலே, யூடியூப் கனி டிவி 1818 இதிலே நீங்கள் தட்டினால் உங்களுக்கு அது கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இதனால் லாபமே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத லாபம் கிடைக்கும். அது சொல்லி நான் உங்களோட பேராசையில் ஆழ்த்தவில்லை. முடிந்த நிலை என்ன? கடவுளை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயரும் என்பதை அதை நீங்களே கணக்கிட்டு கொள்ள வேண்டியது தான். அது நான் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு எனக்கு கிடைக்கவில்லை. நான் அதை விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாமே விளங்கிவிடும். அதன் பிறகு உங்களுக்கு எந்த புத்தகமும், எந்த கோயிலும், எந்த புனித தலமும் தேவையில்லை. இதை நான் இப்படியாக சொல்லுவதன் காரணமே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். இதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.